ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ஒரு 2 மந்த்தாக எந்த ஒரு வீடியோவுமே போடலை. அதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக நான் மேக் பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வரலட்சுமி நோன்பு எடுத்திருந்தேன். சில பேருக்கு டவுட் இருக்கும், சில பேருக்கு எல்லாமே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடிட் பண்ணேன். ஆக்சுவலி நான் இது வீடியோ மேக் பண்ணுறதுக்காக பண்ணவே இல்லை. சரி சும்மா ஷார்ட்ஸில் மட்டும் இதை போடுவோன்னு சொல்லி தான் நான் வீடியோவே எடுத்தேன். பட் எனக்கு இது ஏன் ஒரு ஃபுல் வீடியோவாக போடக்கூடாது, இதை ஏன் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் யோசித்து வரலட்சுமி நோம்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த வீடியோவே நான் எடிட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சது நான் ஒரு 3 இயர்ஸாக பண்ணுறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதை தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் கூட எப்படி பண்ணலான்றதை கூட நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இல்லைனா இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே கூட இதை பண்ணலாம். அப்படி இல்லைனா அடுத்த மந்த்து நவராத்திரி வருது. ஸோ நீங்கள் அன்றைக்கி கூட பண்ணலாம். அன்றைக்குமே இது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் தான். இன்றைக்கி தவற விட்டவங்க, சில லேடிஸ்க்கு பீரியட் ஆகிருக்கும். ஸோ பண்ண முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி நிறையா இருக்கும். அவங்க எல்லாருமே வர நவராத்திரியில் இதை பண்ணலாம். இன்னுமே நமக்கு பலன் அதிகமாக தரும். இது ஜாதகத்தால் பார்க்கப்பட்டு, ஜோசியத்தால் பார்க்கப்பட்டு தான் இந்த வரலட்சுமி நோன்பு அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறாங்க. பட் நம்மளால் அன்றைய நாள் அதை எடுக்க முடியலன்னா அதுக்கான ஒரு நாள் இருக்குது. அந்த நவராத்திரி அன்றைக்கி இதை எடுக்கலாம். கண்டிப்பாகவுமே அதுவுமே நல்ல பலன் தான் தரும். அப்போயுமே மகாலட்சுமி நம்ம வீட்டில் வாசம் பண்ணுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம கலசம் வச்சு பண்ணலாம், படம் வச்சு பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம நிறையாவே யூடியூப்பில் பார்த்துருப்போம். ஸோ இதை பாரம்பரியாக பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக கலசம் வச்சு தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும், கலசம் அதனோட வழிபாடுலாம் தெரியும். இதை நம்ம நிறையா பேர் பார்த்துருப்போம். என்னடா இது ஏதோ ஒன்று பண்ணுறாங்களே அப்படின்னு நிறையா பேருக்கு இருக்கும். இது ஒன்றுமே இல்லை. இது வரலட்சுமி விரதம், வரலட்சுமி நோன்பு அந்த மாதிரி சொல்லிட்டு இதுக்கு நிறையா பேர் இருக்குது. ஸோ இது எனக்குமே தெரியாது, கண்டிப்பாக எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வீட்டில் இது உண்மையாகவே பண்ணதும் கிடையாது. இந்த வழக்கமே எங்களுக்கு கிடையாது. ஆனால் இது எங்கள் மாமியார் வீட்டில் இருக்குதுன்றது எங்கள் மாமியார் எனக்கு சொல்லி தான் தெரியும். இது உண்மையாகவே பண்ணுறதுனால நிறையா பலன் உங்களுக்கு உண்மையாலுமே கிடைக்கும். இதை பண்ணுங்கள், யார் வேணால் பண்ணலாம். கம்பல்சரியாக என்ன கேட்டிங்கன்னா நான் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம குடும்ப விருச்சகம் அடையணும், தனம், செல்வம், பாக்கியம், தாலி பாக்கியம்லாம் இதெல்லாம் நீடிக்கணுன்றதுக்காக இந்த வரலட்சுமி நோன்பு எல்லாருமே பண்ணுவாங்க. நான் 2 இயர்ஸாக பண்ணுறேன். 2 இயர்ஸுமே நான் இப்போ 3ஆவது வருஷம் இது. 3 வருஷமே நான் கலசம் வச்சு தான் பண்ணேன். படம் வச்சுமே 1 டே பண்ணலாம். இதை நீங்கள் பண்ணுங்கள். இதை பண்ணுற வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு 7 நாளுக்கு முன்னாடியிலருந்தோ இல்லை 5 நாளுக்கு முன்னாடியிலருந்தோ நம்ம நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாமல் ஒரு விரதம் மாதிரி சொல்லலாம். நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாம கலசம் வைக்க போகிறோம் நமக்கு தெரியும்ல. ஸோ நம்ம நான்வெஜ் எதுவுமே சாப்பிடாமல் அப்போலேருந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சாமியே நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஒரு 7 நாள் விரதம் எடுக்கிறதுனால ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி விரதம் எடுத்து தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2 வருஷம் எனக்கு சரியாக தெரியாது. ஸோ நான் 2 நாளுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் நான் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் எடுத்தேன். ஆனால் இந்த வருஷம் நான் ப்ராப்பராக பண்ணணுமே சொல்லிவிட்டு நான் எல்லாமே ப்ராப்பராகவே பண்ணேன். எனக்கு தெரிஞ்சது என்னவோ, என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் பண்ணேன். இது எங்கள் மாமியார் பண்ணி கூட எனக்கு காமிக்கலை. ஏன்னா அவங்க நான் மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறமே அவங்களுக்கு உடல்நிலை ரொம்பவே சரியாமலாம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு வழக்கம் வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி தான் பண்ணணும், இதுதான் மெத்தடுன்னு எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்க வெறும் கலசத்தில் கண், காது, மூக்கு அந்த மாதிரி வரைஞ்சி அதில் நம்மளுடைய தேங்காய் இருக்குல்ல அதை வச்சு அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட நோன்பு. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு வாட்டி நான் அப்படி தான் பண்ணேன். சரி ஓகே, ஏன் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாது, இதிலே நம்ம சாமி முகத்தையே பதிச்சு சாமியே உக்காஞ்ச மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணேன். போன வாட்டி நான் இப்படி தான் பண்ணேன். ஆனால் அதில் நான் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ அதை எதுவுமே இந்த வாட்டி பண்ணிடக்கூடாது, நம்ம பார்த்து பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நான் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தேன். மொத்தமாக எங்கள் ஹஸ்பண்டோட வீட்டில் 3 நோன்பு எடுப்பாங்க. ஒன்று வரலட்சுமி நோன்பு, இன்னொன்று அனந்த பத்மநாதன் சொல்லிட்டு ஒரு நோன்பு, 3ஆவது தீபாவளி நோன்பு. இது எல்லாமே அவங்க பரம்பரையாக எடுத்துகிட்ருக்காங்க பாரம்பரியமாக. ஸோ என்னையுமே எடுக்க சொல்லியிருந்தாங்க. மேரேஜ் ஆகி வந்தப்போ எனக்கு என்னடா இது இவ்வளோ நோன்பு எடுக்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்ம எங்கேருந்துடா செய்ய போகிறோம், அப்படி தான் இருந்துச்சு. உண்மையாலுமே ஒன்ஸ் அதை நான் பண்ணி பார்த்தனுடைய அதனோட பலன் உண்மையாகவே நான் சொல்கிறேன், உண்மையாகவே ரொம்பவே மன திருப்தியாக, மன நிறைவாகவே இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாமின்னு ஒன்று நம்ம இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை நம்பி அதில் செயல்படுறோன்னா கண்டிப்பாக இருக்கும். நம்ம ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக இதை எப்படி செய்யணுன்றதை மட்டும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு வந்து நம்ம தட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் இதுன்னு சொல்லுவாங்க, இது பேர் வந்து அந்த திண்ணை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதில் பச்சரிசியை நிரப்பிட்டு அதில் 1 ரூபா காயின், வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, வசம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி என்னென்ன வாசனை பொருள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கு மேலே கலசம், பித்தளை கலசம், செம்பு கலசம், அதில் எது வேணால் வச்சுக்கலாம். எங்கள் மாமியார் வீட்டில் வந்து மேரேஜ் ஆகிறப்பயே சொல்லிட்டாங்க 2 கலசம் வாங்கணும்னு சொல்லிட்டு, சாமியோட உருவப்படம் போட்டே அவங்க கலசமும் வாங்க சொல்லிட்டாங்க. ஸோ நான் அதில் தான் பண்ணியிருந்தேன். புதுசாக பண்ணுறவங்க தான் நார்மலாக சில்வர் கலசமோ இல்லைனா வந்து பித்தளை அந்த கலசமோ எடுத்து அதில் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறவங்களும் தண்ணி ஊற்றி செய்கிறவங்களும் இருப்பாங்க, பச்சரிசி நிரப்பி செய்கிறவங்களும் இருப்பாங்க. நாங்கள் தண்ணி ஊற்றி தான் நான் செஞ்சேன். தண்ணி ஊற்றி அதில் ஒரு எலுமிச்சம்பழம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பச்சை கற்பூரம், ஜவ்வாது எல்லா வாசனை பொருட்களும் அதில் போட்டுட்டு நாங்கள் வந்து தேங்காய் முடி இருக்கிற மாதிரி தான் தேங்காய் வச்சு பண்ண சொன்னாங்க. நிறைய பேர் வந்து ப்ளெயினாக தேங்காயில் மஞ்சள் தடவி பண்ணுவாங்க. முடி நல்லா இருக்கிற மாதிரி தேங்காயில் மஞ்சள் பூசி ஒரு குங்குமம் வச்சு சாமியை வச்சுட்டு சுற்றி ஒரு 11 மாவேலையை அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வச்சுட்டு நான் சாமியோட முகமே வாங்கி வச்சுருந்தேன். அதை வச்சுட்டு சாமிக்கு வந்து புடவை சாத்தணும்னு சொல்லிட்டு நான் ஜாக்கெட் பீட்டு இருந்துச்சு, அதையே வந்து நான் சேரீ மாரி மடித்து சாத்திட்டு அப்புறம் நம்ம அதில் தங்கமோ வெள்ளியோ எந்த நகை வேணால் போடலாம். ஸோ நான் வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரி இருந்துச்சு, அது போட்டேன். அப்புறம் வந்து நார்மலாக நம்ம டெம்பிள் ஜுவல்லரி ஒன்று இருந்துச்சு, அது போட்டுட்டு இதில் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க. இதில் நம்ம என்னெல்லாம் வச்சு வழிபடுறோமோ அதெல்லாம் நமக்கு பல மடங்காக பெருகும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதை நம்ம செய்வோமே, நடக்குதோ நடக்கலையோ அது அடுத்த பட்சம். ஒருத்தவங்க ஒன்று நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, அதை நம்ம செய்வோமே சொல்லிவிட்டு நான் பண்ணேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூ வச்சுட்டு 2 சைட்லையுமே வாழை மரம் கட்டிட்டு முக்கியமாக நம்ம வந்து தாம்பூலம் கொடுக்கணும். நான் வந்து ஃபஸ்ட் வருஷம் யாருக்கும் தாம்பூலம் தரல. ஆனால் 2வது வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்ச 3 பேருக்கு வளையல் மட்டும் நான் வாங்கிட்டு போய் கொடுத்தேன். ஆனால் இந்த 3வது வருஷம் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது சொல்லிவிட்டு 3 ஜாக்கெட் பீட்டு எடுத்தேன். அப்புறம் வந்து அதில் வளையல், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தாலி, மஞ்சள், குங்குமம், பொட்டு இதை வச்சு நான்